நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியானுடைய வீட்டில் வேறொன்றுமில்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்தில் போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே தியானிக்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு கொடுத்த வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தியானிக்கிற வசனங்கள் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே இதே வசனங்களை தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்தார். தீர்க்கதரிசியாகிய எலிசாவின் நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் இங்கே படிக்கிறோம். ஒரு ஸ்திரீயை குறித்தும் இங்கே படிக்கிறோம். அந்த ஸ்திரீயினுடைய புருஷன் மரித்திருந்தான். அவளுக்கு 2 பிள்ளைகள் காணப்பட்டார்கள். என்ன நடக்கிறது? கடன்காரர்கள் இப்போது 2 பிள்ளைகளையும் அடிமைப்படுத்தி கொண்டு போகும்படியாக அந்த ஸ்திரீயினுடைய வீட்டு வாசற்படியிலே வந்து நிற்கிறார்கள். கடனை அடைப்பதற்கு அந்த ஸ்திரீக்கு ஒரு வழியும் இல்லாதபடியினால் அவள் யாரிடத்திலே கடந்து வருகிறாள் என்றால் எலிசா தீர்க்கதரிசனிடத்திலே கடந்து வருகிறாள். ஸ்தோத்திரம். இந்த சத்திய வசனத்தை எழுத்தின் பிரகாரமாக இப்படி நாம் அறிந்து கொண்டாலும் கூட இதற்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய ஆவிக்குரிய வெளிப்படுத்தல்கள், ஆவிக்குரிய ரகசியங்கள் என்ன என்பதை கடந்த வாரத்திலே தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். இந்த ஸ்திரீக்கு புருஷன் இல்லை, புருஷன் மரித்து போயிருந்தான். இந்த ஸ்திரீயை நாம் கடந்த வாரத்திலே யாரோடு ஒப்பிட்டோம் என்றால் தேவனுடைய சபைக்கு ஒப்பிட்டு படிக்க தேவன் கிருபை செய்தார். இந்த ஸ்திரீயை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் ஒப்பிட்டு படிக்க தேவன் அனுக்கிரகம் செய்தார். ஆம், இந்த ஸ்திரீ தேவனுடைய சபைக்கு அல்லது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் நம்மால் ஒப்பிட முடியும். தேவனுடைய சபைக்கு புருஷன் யார், தேவனுடைய சபைக்கு மணவாளன் யார் என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது எபேசியர் 5:23 சொல்லப்பட்ட பிரகாரமாக சபைக்கு கிறிஸ்துதான் தலையாக காணப்படுகிறார். ஆகவே நாம் மணவாட்டியாம் சபையாய் இருக்கிறோம் என்றால் நமக்கு தலை கிறிஸ்துதான். நமக்கு தலை கிறிஸ்துவாய் இருக்கும்போது நம்முடைய ஜீவியத்திலே ஒரு பெரிய நம்பிக்கையை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை என்ன? அவருடைய வருகையின் நாளை குறித்த நம்பிக்கை. ஒரு மனிதன் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கிறிஸ்து மணவாளனாய் எனக்கு இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு கிறிஸ்துவின் வருகையின் நாளை குறித்த நம்பிக்கை இல்லாமல் ஜீவிப்பானே ஆனால் அவன் தலையாம் கிறிஸ்துவிலே இணைக்கப்பட்டவனாக அல்ல, அவன் நம்பிக்கையை இழந்தே காணப்படுகிறான். கிறிஸ்துவை இழந்தே தான் ஜீவிக்கிறவனாய் இருக்கிறான் என்பதை
நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த காலை வேளையிலே சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய சபையாய் இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறீர்கள். உங்களுக்கு மணவாளன் யார்? கிறிஸ்துதான் மணவாளன். கிறிஸ்து உங்களுக்கு மணவாளனாய் இருப்பாரேயானால் உங்களுக்கு தேவன் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை என்ன? கிறிஸ்துவின் வருகையின் நாளை குறித்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். ஆகவே தலையாம் கிறிஸ்துவிலே இணைக்கப்பட்டவர்கள் என்கிற நிலவரத்தோடு கிறிஸ்துவ ஜீவியம் செய்யும் போது வருகையின் நாளை குறித்த நம்பிக்கையை இழந்து போய்விடக்கூடாது. வருகையின் நாளை குறித்த நம்பிக்கை இழந்து நீங்கள் ஜீவிப்பீர்களானால் நிச்சயமாகவே தலையாம் கிறிஸ்துவை இழந்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கிறோம், இவளுடைய புருஷன் மரித்து போனான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இவளுக்கென்று இருந்த நம்பிக்கை அற்று போயிற்று. இவளுடைய நம்பிக்கையை இவள் இழந்து போனாள். தெய்வ பிள்ளை, அது மாத்திரமல்ல, இவளுடைய புருஷன் யார் என்று நாம் அங்கே படிக்கிறோம் என்றால் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்று படிக்கிறோம். அப்படி என்றால் ஒரு கேள்வி எழும்புகிறது, தீர்க்கதரிசி என்று சொல்லுவது எதை காட்டுகிறது? தீர்க்கதரிசி என்பவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்பதை குறித்து தியானிக்கும் போது வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம், இயேசுவை பற்றின சாட்சி தான் தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்று நம்மால் அங்கே படிக்க முடியும். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நீங்கள் தலையாம் கிறிஸ்துவிலே இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்றால், மணவாளனாகிய கிறிஸ்துவிலே இணைக்கப்பட்ட சரீரமாம் சபையாக நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் உங்களிலே 2 விசேஷங்கள் காணப்படும். ஒன்று, உங்களுக்குள்ளே தீர்க்க தரிசனத்தின் ஆவி உண்டாயிருக்கும். அப்படி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி உடையவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள். இரண்டாவது, கிறிஸ்துவின் வருகை நாளை குறித்த ஒரு நம்பிக்கையோடு காணப்படுவீர்கள். இந்த 2 அனுபவங்களும் உங்களுடைய ஜீவியத்திலே எப்படிப்பட்ட நிலவரத்தை உண்டாக்கும் என்றால் நீங்கள் இயேசுவை போல மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தலையாம் கிறிஸ்துவிலே இணைக்கப்பட்ட சரீரம் கிறிஸ்துவின் வருகை நாளிலே அவருக்கு ஒப்பான சாயலோடு அவரை போல மாறின ஜீவியமாக உங்கள் ஜீவியம் காணப்படும். இந்த இடத்திலே பாருங்கள், இந்த ஸ்திரீக்கு புருஷன் இல்லை என்றால் என்ன? இவள் நம்பிக்கையை இழந்திருக்கிறாள். புருஷனை இழந்து போன போது என்ன நடக்கிறது? இவளுடைய ஜீவியத்திலே பஞ்சம் உண்டாகிறது, இவளுடைய ஜீவியத்திலே தரித்திரம் பிரவேசிக்கிறது. தெய்வ ஜனமே, உங்கள் வாழ்க்கையிலேயும் கூட மணவாளனை இழந்து போவீர்களானால், உங்கள் புருஷனாகிய கிறிஸ்துவை இழந்து போவீர்களானால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்களும் தரித்திரராக மாறி போவீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆகவே உங்கள் ஒவ்வொருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் கர்த்தாவே நான் உம்மை போல மாறுவேன் என்கிற நம்பிக்கையை இழந்து போய்விடக்கூடாது. கர்த்தாவே உம்முடைய வருகையின் நாளை குறித்த நம்பிக்கையை இழந்து போய்விடக்கூடாது என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி உங்கள் ஜீவியத்திலே ஒவ்வொரு நாளும் உண்டாயிருக்க வேண்டும். எந்த இடத்திலே நீங்கள் வைக்கப்பட்டாலும் அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி உடையவர்களாக நீங்கள் காணப்படுவீர்களானால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே தரித்திரம் உண்டாயிருக்காது. ஆனால் இவள் புருஷனை இழந்து போனாள், தரித்திரம் காணப்படுகிறது, பஞ்சம் உண்டாகிறது. தெய்வ பிள்ளையே, நாம் கடந்த வாரத்திலே ஒரு சபையை குறித்து படித்தோம். அந்த சபையினுடைய பெயர் என்ன? லவோதேக்கியா சபை. அந்த லவோதேக்கியா சபையார் என்ன சொல்லி கொண்டார்கள்? நாங்கள் ஐஸ்வர்யவான்கள், எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று அவர்கள் சொல்லி கொண்டார்கள். காரணம் என்ன? எழுத்தின் பிரகாரமாக, உலக பிரகாரமாக அவர்கள் உண்மையாகவே ஐஸ்வர்யவான்களாய் இருந்தார்கள். எழுத்தின் பிரகாரமாக அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடி அவர்கள் காணப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் எப்படி சொல்லி கொண்டார்கள் என்றால், எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்கிற நிலவரத்திற்கு வந்து விட்டார்கள். தெய்வ பிள்ளையே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே மாத்திரம் எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்கிற ஒரு இடத்திற்கு நீங்கள் வந்து விட்டதாக எண்ணுவீர்களானால் உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்கிறீர்கள். ஆவிக்குரிய ஜீவியத்திலே எப்பொழுதுமே உங்களுடைய வாஞ்சை எப்படி இருக்க வேண்டும் என்றால்,
இன்னும் நான் வளர வேண்டும், இன்னும் கிறிஸ்துவிலே நான் முன்னேற வேண்டும், நான் எல்லாவற்றையும் அடைந்தாயிற்று என்று சொல்லாமல், நான் முற்றிலும் தேறினவனானேன் என்று சொல்லாமல், நான் என்ன நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டேனோ அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்கிற வாஞ்சையோடு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவிலே முன்னேற வேண்டும். ஆனால் இந்த லவோதேக்கியா சபையாருடைய நிலவரம் எப்படி காணப்பட்டது? இவர்கள் சொல்லி கொண்டார்கள், எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை, நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களை கண்டபோது சொல்லுகிறார், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், நீ குருடனும், நீ நிர்வாணியமாய் இருக்கிறாய், சீக்கிரமாய் மனம் திரும்பும்படி ஜாக்கிரதையாய் இரு என்று சொல்லுகிறார். பாருங்க, மனிதனுடைய கண்ணோட்டத்திற்கும் தெய்வத்தினுடைய கண்ணோட்டத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். இந்த லவோதேக்கியா சபையார் என்ன சொன்னாங்க? நாங்க ஐஸ்வர்யவான்கள் என்று சொன்னார்கள். ஆனா தேவன் என்ன சொல்றாரு? நீங்க தரித்திரர்கள் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே நீங்கள் சற்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை உலக பிரகாரமா உங்களுக்கு ஐஸ்வர்யம் இருக்கலாம், எழுத்தின்படியாக நீங்கள் ஆஸ்தி உடையவர்களாய் இருக்கலாம், எழுத்தின் பிரகாரமாக நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கிறது என்பதை நிதானித்து பாருங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்கள் அனல் உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறீர்களா? ஆராய்ந்து பாருங்கள். தெய்வ பிள்ளையே, நீங்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் இராமல் இந்த பூமிக்குரிய பிரகாரமாக ஐஸ்வர்யவான்களாய் இருந்தாலும் நீங்கள் மிகவும் கவலைப்பட வேண்டும். ஏனென்றால் தேவன் உங்களை பார்த்து துக்கப்படுகிறார், நீ தரித்திரனாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். ஆகவே சீக்கிரமாய் மனம் திரும்பும்படி ஜாக்கிரதையாய் இரு என்று சொல்லுகிறார். ஆனால் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் அந்த வசனத்தை படித்தோம். அந்த வசனம் எப்படி காணப்படுகிறது? துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்று கொரிந்து சபைக்கு பரிசுத்த பவுல் எழுதுகிறார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே படிக்கிறோம், என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா என்று கேட்கிறார். இந்த 2 வசனங்களுடைய விளக்கம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல சிலர் தரித்திரரா இருக்கிறாங்களாம். ஆஸ்தி இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, பொன் வெள்ளி இல்லை, ஆடம்பரமான வாழ்க்கை இல்லை. இந்த உலகத்துல எழுத்தின் பிரகாரமா தரித்திரரா இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய பார்வையில அவங்க எப்படி இருக்கிறாங்க? ஐஸ்வர்யவான்களா இருக்கிறாங்க. அந்த ஐஸ்வர்யம் என்ன? அதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவர்கள் நிறைவுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஜெப ஜீவியம் இருக்கிறது, விசுவாச ஜீவியம் பலப்படுத்தப்பட்டதாய் இருக்கிறது. ஆகவே சில ஊழியக்காரங்களையும் கூட தேவன் என்ன செய்கிறார் என்றால், இப்படிப்பட்ட உலக பிரகாரமான தரித்திரத்தின் பாதையிலே சில வேளைகளிலே நடத்துவது உண்டு. அது எதற்காக என்றால், அவர்கள் விசுவாசத்தை அந்த எல்லா சூழ்நிலைகளிலேயும் பயிற்சி செய்யும்படியாக. அப்படி அவர்கள் அந்த உலக பிரகாரமான தரித்திரத்திலேயும் விசுவாசத்தை பயிற்சி செய்யும் போது எப்படிப்பட்ட அறிக்கை செய்கிறார்கள்? நாங்கள் துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் எப்படி இருக்கிறோம்? சந்தோஷமா இருக்கிறோம். நாங்கள் தரித்திரர் என்னப்பட்டாலும் நாங்கள் அநேகரை என்னவாக மாற்றுகிறோம்? ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறோம். ஒன்றும் இல்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் நாங்கள் சகலத்தையும் உடையவர்கள் என்று எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். தெய்வ பிள்ளைய மணவாளனாகிய கிறிஸ்துவிலே தலையிலே இணைக்கப்பட்டவர்களாக நீங்கள் காணப்படும் போது இந்த பூமிக்குரிய பிரகாரமாகவும் ஐஸ்வர்யவான்களாய் இருப்பீர்கள், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் இருப்பீர்கள். ஆனால் ஒருவேளை இந்த பூமிக்குரிய பிரகாரமாக தரித்திரராக காணப்பட்டாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறீங்க, விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறீங்க. அதனால இந்த பூலோகத்தில் ஏதோ துக்கப்படுகிறவர்களை போல காணப்பட்டாலும் நீங்க விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறதுனால சந்தோஷமா இருக்கீங்க. நீங்க இந்த உலகத்துல தரித்திரரை போல இருந்தாலும் நீங்க விசுவாசத்துல ஐஸ்வர்யவான்களா இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற ஊழியத்தின் மூலமாக, உங்க ஜெப வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறீர்கள் என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு இந்த பூமிக்குரிய பிரகாரமாக சிலர் உங்களை பார்த்து சொன்னாலும் நீங்களோ விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறபடியினால் எல்லாமே உங்கள்கிட்ட உண்டு என்று நீங்கள் விளங்க பண்ணுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே சில வேளைகளிலே தேவன் உங்களை இந்த பூலோக வாழ்க்கையிலே எழுத்தின் பிரகாரமாக ஐஸ்வர்யவான்களாக அல்ல தரித்திரராக வைத்திருந்தாலும் விசுவாசத்தில் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கும்போது நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனா எதை குறித்து கவலைப்படுங்கள் என்று சொல்லுகிறார் என்றால், இந்த உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு, ஆஸ்தி இருக்கு, பொன் வெள்ளி சம்பத்து எல்லாம் இருக்கு உங்களுக்கு. ஆனா நீங்களோ விசுவாசத்தில் எப்படி இருக்கீங்க? தரித்திரரா இருக்கீங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படி இருக்கீங்க? தரித்திரரா இருக்கீங்க. அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க ரொம்ப கவலைப்படணும். உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற தரித்திரம்லாம் நீங்கும்படியாக எதையெல்லாம் நீங்க உங்க ஜீவியத்திலேருந்து அகற்றணுமோ அதையெல்லாம் அகற்றி விசுவாசத்தில் பலப்படுத்தப்பட்டவர்களாக, விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக மாறும்போது தேவன் உங்களை குறித்தும் சாட்சி கொடுப்பார். அப்படிதான் லவோதிக்கேயா சபையை பார்த்து தேவன் என்ன சொன்னார்னா, நீ சீக்கிரமாக ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். காரணம், உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் இருக்கு, ஆனா விசுவாசத்துல குறைவுபட்டிருக்காங்க. ஆகவே அந்த நிலை மாறவில்லை என்றால் கிறிஸ்துவின் வருகையின் நாளில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது என்பதை விளங்க செய்கிறார். அப்ப புருஷனை இழப்பது என்று சொல்வது ஒரு பெரிய நிர்பாக்கியமான சூழ்நிலை. கிறிஸ்துவை இழப்பது, கிறிஸ்துவின் வருகையின் நாளை குறித்த நம்பிக்கையை இழப்பது, இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியுள்ள ஜீவியத்தை இழப்பது என்று சொல்வது, நீ உன் விசுவாச வாழ்க்கையில தரித்திரமா போறதற்கு அடையாளமாக காணப்படுகிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தாவே ஆவிக்குரிய ஜீவியத்துல, விசுவாச வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில நாங்கள் தரித்திரராக மாறி போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அப்ப பொதுவாக சபையாருக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனை என்னன்னா, சபையார் கிறிஸ்து என்கிற புருஷனை இழந்து விடக்கூடாது, சபையார் கிறிஸ்து என்கிற மணவாளனை இழந்து விடக்கூடாது என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை இழந்து விடக்கூடாது, சபையார் இயேசுவை போல மாறிவிடுவோம் என்கிற நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது, சபையார் கிறிஸ்துவின் வருகையின் நாளை குறித்த நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. இதை நாம் நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நாம் விசுவாசத்திலே தரித்திரராக போவதற்கு காரணம் என்ன என்பதை லவோதிக்கேயா சபையாரை வைத்து சில காரியங்களை தேவன் நமக்கு விளக்கி காட்டுகிறார். அதிலே முதல் காரியம் என்ன என்று சொல்லுகிறார் என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்டாகிற அசதி, அதுதான் விசுவாச வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே தரித்திரராக போவதற்கு காரணமாயிருக்கிறது என்பதை விளக்கி காட்டுகிறார். லவோதிக்கேயா சபையார் இந்த உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் உடையவர்களாய் இருந்தும் கூட விசுவாசத்தில் அவர்கள் தரித்திரராக போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஜீவியத்தில் காணப்பட்ட அசதிதான். ஆகவேதான் கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசித்தோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும் என்று படிக்கிறோம். அங்க 2 காரியங்கள் சொல்றார். ஆவிக்குரிய ஜீவியத்திலே, விசுவாச ஜீவியத்திலே தரித்திரராக போவதற்கு காரணம் என்ன? 2 காரியங்கள் சொல்றாரு. என்ன சொல்றாரு? முதல்ல, உன் தரித்திரம் வழிப்போக்கனை போல வரும்ன்றார். தரித்திரம் எப்படி வருமா? வழிப்போக்கனை போல வரும் என்று சொல்லுகிறார். அதற்கு தான் திருஷ்டாந்தமாக கடந்த வாரத்திலே படித்தோம்.
தாவீது யுத்தம் பண்ண வேண்டிய வேளையில அரண்மனையில என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? அசதியோடு என்ன செய்து கொண்டிருந்தான்? உறங்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது இந்த தரித்திரம் எப்படி போனது? வழிப்போக்கனை போல அவனிடத்திலே சென்றது. பாவம் வழிப்போக்கனை போல யாருடைய ஜீவியத்திலே பிரவேசித்தது? தாவீதினுடைய ஜீவியத்திலே பிரவேசித்தது. அப்படி பிரவேசித்த போது தாவீது என்ன செய்தான்? அவனுக்கு எவ்வளவோ ஆடுகள் இருந்தும் கூட அந்த ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை எடுத்து தன்னிடத்திலே வந்த வழிப்போக்கனுக்கு சமைத்து கொடுக்காமல் அவன் என்ன செய்தான்? ஒரு தரித்திரன் அன்போடு ஆசையோடு பாசமாக மடியிலே வைத்து வளர்த்த மகளை போல வளர்த்த ஒரே ஆட்டுக்குட்டியை எடுத்து யாருக்கு சமையல் பண்ணுவித்தான் என்று படிக்கிறோம்? அந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்று படிக்கிறோம். நாத்தான் தீர்க்கதரிசி வருகிறான். யாரிடத்தில் வருகிறான்? தாவீதினிடத்திலே வருகிறான். தாவீது செய்த தவறான காரியங்களை சுட்டி காட்டும்படியாக நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தாவீதினிடத்திலே பேசுகிறான். என்ன பேசுகிறான்? ஒரு பட்டணத்திலே ஒரு ஐஸ்வர்யவானும் ஒரு தரித்திரனும் இருந்தார்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு வரும்போது நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதினுடைய ஜீவியத்திலே பாவம் எப்படி பிரவேசித்தது என்பதை விளக்கி காட்டுவதை பார்க்கிறோம். ஒரு ஐஸ்வர்யவானும் இருந்தான், ஒரு தரித்திரனும் இருந்தான். ஐஸ்வர்யவானுக்கு அநேக ஆடுகள் காணப்பட்டது. ஆனால் தரித்திரனுக்கு எத்தனை ஆடு தான் இருந்தது? ஒரே ஒரு ஆடு தான் இருந்தது. தரித்திரன் அந்த ஒரே ஆட்டை எப்படி வளர்த்தான்? ஒரு மகளை போல செல்லமாக மடியிலே கிடத்து வைத்து பாசமாக வளர்த்தான். ஆனால் பாவம் என்கிற இச்சை வழிப்போக்கனாக தாவீதினுடைய ஜீவியத்திலே பிரவேசிக்கும்படியாக எத்தனித்த போது தாவீது அசதியாய் இராமல் ஜாக்கிரதையுள்ள ஜீவியம் செய்திருந்திருப்பானே ஆனால் அந்த இச்சையை மேற்கொண்டிருப்பான், அந்த பாவத்தை மேற்கொண்டிருந்திருப்பான், அந்த வழிப்போக்கனை மேற்கொண்டிருந்திருப்பான். இவன் என்ன செய்தான்? அந்த வழிப்போக்கனை திருப்திப்படுத்தும்படியாக தன்னுடைய ஆட்டு மந்தையிலே எவ்வளவோ ஆடுகள் இருந்தும் கூட அதிலே ஒன்றை எடுத்து சமையல் பண்ணுவிக்காமல் அந்த தரித்திரனுடைய ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து என்ன செய்தான்? சமையல் பண்ணுவித்து அந்த வழிப்போக்கனை திருப்திப்படுத்தினான். அப்படியாக பாவம் தாவீதினுடைய ஜீவியத்திற்குள் பிரவேசித்தது. இதை நாத்தான் தீர்க்கதரிசி வந்து இப்படியாக தாவீதினிடத்தில் விளக்கி காட்டின போது தாவீதுக்கு கடும் கோபம் வருகிறது. தாவீது கடும் கோபம் கொண்டு என்ன சொல்கிறான்? இப்படி செய்தவன் கொல்லப்படுவதற்கு பாத்திரனாய் இருக்கிறான். இப்படி செய்தவன் அவன் செய்ததற்கு நாலத்தனையாக கொடுத்து தீர்க்க வேண்டும் என்று கடும் கோபம் கொண்டு சொல்லும் போது அப்படி செய்தவன் யார் என்று நாத்தான் தீர்க்கதரிசியினிடத்திலே கேட்கும் போது நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அவன் வேறு யாரும் அல்ல, நீதான் அவன் என்று சொல்லுகிறான். தெய்வ பிள்ளையே, இதிலிருந்து தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். உன் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத சேனைகளோடு உனக்கு எப்பொழுதும் என்ன உண்டு? யுத்தம் உண்டு. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய விழிப்புணர்வோடு ஒவ்வொரு நொடி பொழுதும் உனக்கு எதிராக வரக்கூடிய ஆவிக்குரிய யுத்தங்களிலே வெற்றி எடுக்கும்படியாக நீ ஜாக்கிரதை இல்லாமல் அசதியோடு உறங்கிக் கொண்டிருப்பாயானால், இன்னும் நான் கொஞ்சம் கை முடக்கிக் கொள்கிறேன், இன்னும் நான் கொஞ்சம் உறங்குறேன்னு சொல்லி நீ இடம் கொடுத்தாயானால் அங்கதான் பாவம் வழிப்போக்கனை போல வரும். பின்பு என்ன நடக்கும்? உன் வாழ்க்கையில வறுமைதான், உன் வாழ்க்கையில தரித்திரம் தான், ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற்றம் இருக்காது. நீ நினைச்சிட்டு இருப்ப இந்த பூலோக வாழ்க்கையில எனக்கு ஐஸ்வர்யம் இருக்கு, வெள்ளி இருக்கு, பொண்ணு இருக்கு, ஆஸ்தி இருக்கு என்று நீ மேன்மை பாராட்டி கொண்டு எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லி கொண்டிருப்பாய். ஆனால் லவோதேக்கியா சபையை குறித்து தேவன் என்ன உரைத்தாரோ அதே காரியம்தான் உன்னை குறித்தும் தேவன் உரைப்பார். ஆகவே தான் சொல்லுகிறார், நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். அசதிக்கு இடம் கொடுக்காதே என்று சொல்லுகிறார். இன்னொன்று சொல்லுகிறார், வறுமை எப்படி வருகிறதாம்? ஆயுதம் அணிந்தவனை போல வரும் என்று சொல்லுகிறார். வறுமை எப்படி வருதா? ஆயுதம் அணிந்தவனை போல வரும். கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம்,
இந்த ஆயுதம் அணிந்தவன் யார்? அவன்தான் சாத்தான். அவன் ஆயுதம் அணிந்தவனாக வரும்போது என்ன செய்கிறான்? முதலாவது, தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சர்வாயுத வர்க்கங்களை எல்லாம் என்ன செய்கிறான்? எடுத்து போடும்படியாக முயற்சி செய்கிறான். உன் விசுவாச வாழ்க்கையை உன்னிலிருந்து அகற்றும்படியாக முயற்சி செய்கிறான். உன் ஜெப வாழ்க்கையை உன்னிலிருந்து அகற்றும்படியாக பிரயாசப்படுகிறான். உனக்கு தேவன் கொடுத்த அபிஷேகத்தை உன்னிலிருந்து எடுத்து போடும்படியாக முயற்சி செய்கிறான். தேவன் உன் வாழ்க்கையில கொடுத்த கிருபை வரங்களை உன்னிலிருந்து அகற்றி போடும்படியாக கிரியை செய்கிறான். ஆயுதம் அணிந்தவனை போல வருகிறான். ஆனால் தேவன் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? சர்வாயுத வர்க்கங்களை கொடுத்திருக்கிறார். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளும்படியாக, சமாதானமாக்கிய சுவிசேஷத்தின் பாதரட்சைகளை தொடுத்து கொள்ளும்படியாக, வேதவசனமாக்கிய ஆவியின் பட்டயத்தை பிடித்து கொள்ளும்படியாக தேவன் இப்படிப்பட்ட சர்வாயுத வர்க்கங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. இந்த ஆயுதம் அணிந்தவனை போல வறுமை உன் வாழ்க்கையில வரும்போது ஆவிக்குரிய ஜீவியத்துல உன்னைய தரித்திரப்படுத்தும்படியாக, வறுமையாக்கும்படியாக இந்த சாத்தான் ஆயுதம் அணிந்தவனை போல வரும்போது நீ உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து அவனை மேற்கொள்ளவில்லை என்றால் என்ன நடக்கும்? அந்த இடத்துல தான் நீ உன் சர்வாயுத வர்க்கங்களை எல்லாம் இழந்து போவாய். பின்பு சாத்தானுக்கு நீ எதிர்த்து நிற்க முடியாது. ஆனா ஆயுதம் அணிந்தவனை போல சாத்தான் உன்னிடத்தில் வரும்போது, உன்னை வறுமையாக்கும்படியாக வரும்போது, நீயோ தேவன் உன் ஜீவியத்திலே கொடுத்த சர்வாயுத வர்க்கங்களை எல்லாம் பிடித்து கொண்டு சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்கிற சத்திய வசனம் நிறைவேறும்படியாக உங்களுக்கு தேவன் கொடுத்த சர்வாயுத வர்க்கங்களை வைத்துக் கொண்டு சாத்தானை எதிர்த்து நிற்கும் போது உன் ஜீவியத்திலே வறுமையை கொண்டு வரும்படியாக எத்தனித்த பிசாசு வெட்கப்பட்டு போவான். அதை தான் நாம் எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசித்தோம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அசதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி வருகிறது? தெய்வ பிள்ளையே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசித்தோம். தன் வேலையில் அசதியாய் இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன் என்று படித்தோம். அழிம்பன் என்றால் யார்? ஒன்றுக்கும் உதவாதவன். ஒன்றுக்கும் உதவாதவனை நீ உன் சகோதரனா வச்சுக்கிட்டேன்னா நீ உன் வேலையில அசதியாய் இருப்ப. அதனால உன் ஐக்கியம் எப்படி இருக்கணும்ன்றதை இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். நல்ல ஆவிக்குரிய அனல் உள்ளவர்களோடு உங்க ஐக்கியத்தை வச்சுக்கோங்க. ஒன்றுக்கும் உதவாம விசுவாச வாழ்க்கையில தோல்வி அடைந்து சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க திராணி இல்லாதவர்களாக இருக்கிறவர்களோடு உன் ஐக்கியத்தை வச்சுக்காதன்றாரு. வச்சுக்கிட்டேன்னா நீ அழிம்பனுக்கு சகோதரனா இருப்ப. உன் வாழ்க்கையில அசதி இருக்கும். தேவன் உனக்கு கொடுக்கிற பொறுப்புகளில நீ எப்படி இருக்க முடியாது? உண்மை உள்ளவனாக இருக்க முடியாது. உண்மை உள்ளவர்களாக இருக்க முடியாது. அதற்கு திருஷ்டாந்தமாக லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை படித்தோம். ஒரு எஜமானனுக்கு ஒரு உக்ரானக்காரன் இருந்தான். அந்த உக்ரானக்காரன் என்ன செய்தானாம்? எஜமானனுடைய ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போட்டுக்கொண்டே இருக்கிறான் என்பதை யார் கேள்விப்படுகிறது? எஜமான் கேள்விப்படுகிறான். உடனே அந்த உக்ரானக்காரனை அழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுவது என்ன? ஏன் இப்படி செய்கிறாய்? என் ஆஸ்திகளை எல்லாம் நீ அழித்து போடுகிறாயே. இனி நீ எனக்கு உக்ரானக்காரனாய் இருக்க வேண்டாம், உன் கணக்கை ஒப்புவி என்று சொல்வதை பார்க்கிறோம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு சில எஜமான்கள் இருப்பாங்க. உங்களுக்கு பொறுப்பை கொடுத்தவங்க உங்கள்கிட்ட கணக்கு கேட்கும்போது நீங்க உங்க பொறுப்புகளில உண்மை உள்ளவர்களாய் இருந்தீர்கள் என்று சரியான விதத்துல கணக்கை ஒப்புவிக்கணும். ஆனா உங்க எஜமானன் உங்களை கூப்பிட்டு, உங்களை நான் வேலைக்கு வச்சேனே, என் ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போடுவதாக உங்களை குறித்து கேள்விப்பட்டேனே, இனி நீங்கள் எனக்கு உக்ரானக்காரராய் இருக்க வேண்டாம் என்று சொல்லுவது எவ்வளவு வேதனைப்படக்கூடிய காரியம், எவ்வளவு பரிதாபப்பட வைக்கக்கூடிய காரியம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் அப்படிதான் தெய்வ பிள்ளையே. உங்களுக்கு தேவன் சில பொறுப்புகளை கொடுப்பார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எஜமானனா இருக்கிறார். அப்படி தேவன் உங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுக்கும்போது நீங்க போய்
சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க திராணி இல்லாதவர்களோடு நீங்க போய் ஆவிக்குரிய அனல் உள்ளவர்களாக ஜீவிக்காதவர்களோடு, விசுவாசத்தில் தரித்திரர்களாக இருக்கிறவர்களோடு, ஜப வாழ்க்கை இல்லாதவர்களோடு, வேத தியானம் சரியான விதத்தில் செய்யாதவர்களோடு உங்க ஐக்கியத்தை வச்சுக்கிட்டா நீங்க அழிம்பனுக்கு சகோதரர்களா போயிருவீங்க. அவனும் உதவாதவனா இருப்பான், நீ அவனுக்கு சகோதரனா மாறுறபடியினால் நீயும் எஜமான் உனக்கு கொடுத்த பொறுப்புகளில நல்ல உக்ரானக்காரனா இராமல் எஜமானனுடைய ஆஸ்திகளை அழித்து போடக்கூடிய அசதி உள்ளவனாக காணப்படுவாய். இப்படிதான் தரித்திரம், வறுமை மனிதனுடைய ஜீவியத்திலே பிரவேசித்து ஆவிக்குரிய ஜீவியத்திலே வெதுவெதுப்பான அனுபவம் உள்ளவர்களாக மாற்றி விடுகிறது என்பதை இந்த இடத்திலே விளக்கி காட்டுகிறார். லவோதேக்கியா சபையார் ஆவிக்குரிய ஜீவியத்திலே அனல் உள்ளவர்களா இருந்தார்களா, இல்ல வெதுவெதுப்பா இருந்தாங்களா? வெதுவெதுப்பா இருந்தாங்க. வெதுவெதுப்பா இருக்கிறதுன்றது என்ன? சில கிறிஸ்தவங்க நினைப்பாங்கல்ல, நடுநிலையோடு நின்று கிறிஸ்தவ ஜீவியம் செய்தா ரொம்ப பாதுகாப்பா இருக்கும்னு நினைப்பாங்க. அதனால அவங்க பொய் சொல்லுவாங்க, அதனால அவங்க செய்கிற தொழில்கள்ல உண்மை இருக்காது. நான் கிறிஸ்தவங்களை வச்சு நான் பேசுறேன், மற்றவங்களை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஏன்னா அவங்க எல்லாம் பாதாளத்துக்கு தான் போக போறாங்க. கிறிஸ்தவங்களை பற்றி தான் நம்ம பேசணும். அதனால தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, சில கிறிஸ்தவர்கள் நடுநிலையோடு நின்று இந்த உலகத்தில் பாதுகாப்பாக ஜீவிக்கலான்னு நினைப்பாங்க. அதனால அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் சரியான ஒரு ஜப வாழ்க்கை இருக்காது, சரியான ஒரு வேத தியானம் இருக்காது, விசுவாசத்தில் பலன் உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள், சாத்தானோடு ஒத்து போவார்கள், கிறிஸ்து தலை என்றும் சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ ரொம்ப ஆபத்தில் இருக்க. நீ ஆவிக்குரிய ஜீவியத்தில் இப்படி நடுநிலவரத்தில் நின்று ஆவிக்குரிய உன்னதத்தின் உயரத்திலே நீ வளர்ச்சி அடையாமல் போவாயானால் அதிசீக்கிரத்தில் வெதுவெதுப்பா வாழ்க்கை வாழ்ற நீ கொஞ்சம் கொஞ்சமா பின்மாற்றம் அடைந்து போவாய் என்கிறார். ஆகவே ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கணும், கர்த்தாவே இந்த லவோதேக்கியா சபையாரை போல அசதி வந்துடக்கூடாது, லவோதேக்கியா சபையாரை போல ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஜெபிக்க மறந்துடக்கூடாது, வேதத்தை தியானிப்பதை மறந்து விடக்கூடாது, குடும்ப ஜபத்தை மறந்து விடக்கூடாது, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை இழந்து போய்விடக்கூடாது, ஆவியின் நிறைவை இழந்து விடக்கூடாது, விசுவாசத்திலே பலப்படுகிற அனுபவங்களை இழந்து விடக்கூடாது என்று ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக ஆவிக்குரிய ஜீவியம் செய்து உன்னதத்தின் உயரத்திலே காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட உன்னதத்தின் உயரத்திலே நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறவர்கள் இந்த பூலோக ஐஸ்வர்யத்திலே தரித்திரர்களாக இருந்தாலும் விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாக காணப்படுகிறவர்களுக்கு, அப்படிப்பட்ட தேவ சபைக்கு, புருஷனை இழந்து போகாமல் தெய்வீக நம்பிக்கையோடு காணப்படுகிற தேவ பிள்ளைக்கு தேவன் சொல்லுகிறார், உனக்கு 2 ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உனக்கு எத்தனை ஆசீர்வாதம் உண்டு? 2 ஆசீர்வாதம் உண்டு. இந்த 2 ஆசீர்வாதங்களையும் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பெற்றுக்கொள்ளும்படியாக யார் முயற்சித்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்களிலே காணப்பட்ட 12 கோத்திரத்தாரும் இந்த 2 ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணினார்கள். முதற் பேராய் இருந்தவன் யார்? ரூபன் தான். இஸ்ரவேல் கோத்திரத்திலே முதற் பேரானவன். ஆனால் ரூபனால் அந்த 2 ஆசீர்வாதங்களையும் என்ன செய்ய முடியவில்லை? பெற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவன் அவர்களுக்கு என்று வைத்திருந்த 2 ஆசீர்வாதங்கள் என்ன? ஒன்று ராஜாதிபத்தியம், 2வது சேஷ்ட புத்திரபாகம். இந்த 2 ஆசீர்வாதத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வைத்திருந்தார். முதற் பேராய் இருந்த, இயற்கையாகவே பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவனாக காணப்பட்ட ரூபன் அந்த 2 ஆசீர்வாதங்களையும் இழந்து போனான். காரணம் என்ன தெரியுமா? அவன் அசதிக்கு இடம் கொடுத்தான். அவனுக்கு தேவன் கொடுத்த அபிஷேகத்துக்கு அவன் இணங்கவில்லை. தேவன் அவனுக்கு என்ன அபிஷேகம் கொடுத்தாரோ அந்த அபிஷேகத்திற்கு ஏற்ற ஜீவியம் அவன் செய்யாமல் போனபடியினால் ரூபன் அந்த 2 ஆசீர்வாதங்களையும் என்ன செய்தான்? இழந்து போனான். ஆனால் யார் பெற்றுக்கொண்டது?
சேஷ்ட புத்திர பாகத்தை யோசேப்பு பெற்றுக்கொண்டான், ராஜாதிபத்தியத்தை யூதா பெற்றுக்கொண்டான். பிரைஸ் தி லார்ட். அதை தான் நாம் ஆதியாகமம் 49 அதிகாரம் 26 வசனத்திலேயும் 78 சங்கீதம் 68 வசனத்திலேயும் படிக்கிறோம். யூதாவுக்கு தேவன் எதை கொடுத்தார் என்றால் ராஜாதிபத்தியத்தை கொடுத்தார். யோசேப்புக்கு தேவன் சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்தார். நீங்க புதிய ஏற்பாட்டு சபையின் காலத்திலே காணப்படுகிறீர்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் இப்படிப்பட்ட 2 ஆசீர்வாதங்களை வைத்திருந்தார் என்றால், புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவிக்கிற தேவ பிள்ளைக்கு, அனலுள்ள ஜீவியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைக்கு, ஆவிக்குரிய ஜீவியத்திலே விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாய் இருப்பவர்களுக்கு தேவன் 2 ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதுதான் என்ன? தேவனுடைய ராஜ்யமும் தேவனுடைய மகிமையும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே தான் நாம் படிக்கிறோம், நம்மை அழைத்த தேவன் நம்மை எதற்காக அழைத்தார்? தம்முடைய ராஜ்யத்திற்கென்றும் மகிமைக்கென்றும் அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை புதிய எருசலேமுக்கென்றும் சீயோனுக்கென்றும் அழைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்திலேயே உன்னதமான இடம் புதிய எருசலேமும் சீயோனும் தான். அதை அடைய வேண்டும் என்கிற வாஞ்சையோடு அனல் உள்ள கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய வேண்டும். விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக அதற்கேற்ற அபிஷேகத்தின் நிறைவுள்ள ஜீவியம் செய்ய வேண்டும். அபிஷேகத்தை பாதுகாத்து கொள்ளும் போதுதான் நீங்கள் அந்த லெக்கை அடைய முடியும். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது இந்த ஸ்திரீக்கு வருவோம். கடன்காரன் என்ன செய்கிறான்? இந்த 2 பிள்ளைகளையும் அடிமைப்படுத்திட்டு போகணும்னு வந்து நிற்கிறான். இந்த 2 பிள்ளைகளும் சபைக்கு தேவன் கொடுத்த 2 ஆசீர்வாதங்கள். இந்த 2 பிள்ளைகளும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் வைத்திருக்கிற 2 ஆசீர்வாதங்கள். தேவனுடைய சபைக்கு தேவன் வைத்திருக்கிற 2 ஆசீர்வாதங்கள் என்ன? தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் வைத்திருக்கிற 2 ஆசீர்வாதங்கள் என்ன? தேவனுடைய ராஜ்யமும் தேவனுடைய மகிமையும். ஆனால் அதை உன் வாழ்க்கையிலேருந்து எடுத்து போடும்படியாக, உன்னை அடிமைப்படுத்தும்படியாக யார் வந்து நிற்கிறது? கடன்காரன் வந்து நிற்கிறான். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, கடந்த வாரத்திலே தியானித்தோம், சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய மகிமையை அடைய வேண்டும் என்று அதற்கேற்ற ஜீவியம் செய்யாதவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருக்காக என்ன செய்ய வேண்டும்? பாடுபட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லிவிட்டு தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருக்காக பாடுகளை படவில்லை என்றால் நீங்கள் தேவனுடைய மகிமையை அடைய முடியாது. தேவனுடைய மகிமையை அடைய வேண்டுமானால் அதனோடு கூட சேர்ந்து என்னவும் வருது? பாடுகளும் வருது. அப்ப கர்த்தருக்காக நான் பாடுபடுறேன், என் தேவனுக்காக நான் பாடுபடுறேன்ற எண்ணத்தோட அதற்கு பின்பாக தேவனுடைய மகிமை உள்ளது, அந்த மகிமையை நான் அடைவேன் என்கிற சிந்தை இல்லாமல் வெதுவெதுப்பான ஜீவியம் செய்வேங்கன்னா நீங்க எதை இழந்து போவீர்கள்? தேவனுடைய மகிமையை இழந்து போவீர்கள். ஆகவே உங்களுக்கு ஒரு நல்ல வாஞ்சை இருக்க வேண்டும். அந்த வாஞ்சை என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யம் மாத்திரமல்ல, தேவனுடைய மகிமையையும் பெற்றுக்கொள்வேன். அந்த தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாக என் ஜீவியத்தில் எவ்வளவு பாடுகள் கர்த்தருக்காக வந்தாலும் நான் அதை சகிப்பேன், அதை ஏற்றுக்கொள்வேன். அந்த பாடுகள் என் ஜீவியத்திலிருந்து விலகும் போது தேவ மகிமையின் சாயலை அடைவேன் என்கிற நோக்கத்தோடு வெதுவெதுப்பான ஜீவியம் அல்ல, ஆவிக்குரிய உன்னதமான உயரமான விசுவாசத்தில் ஐஸ்வர்யமுள்ள அனலுள்ள ஜீவியம் செய்ய வேண்டியவர்களாக காணப்படுகிறீர்கள். இப்பொழுது நாம் இந்த ஸ்திரீக்கு வருவோம். கடன் கொடுத்தவன் இப்பொழுது அவளுடைய 2 குமாரரையும் அடிமையாக்கி கொள்ளும்படியாக வந்திருக்கிறான். இப்போ நம்ம ஒரு சத்தியத்தை தியானிக்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் கடன்காரன் யார்? இப்போ நீங்கள் யார்கிட்டையோ கொஞ்சம் பணம் என்ன செஞ்சுருக்கீங்க? கடன் வாங்கியிருக்கீங்க. அப்போ கடன்காரன் என்ன செய்வான்? ஒரு நாள் வந்து என்ன செய்வான்? உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்று, நான் உனக்கு கொடுத்த பணத்தை திருப்பி கொடு, இல்லாட்டி நான் என்ன செய்வேன்? உன்கிட்ட இருக்கிற எதையாவது நான் என்ன செய்வேன்? எடுத்துட்டு போயிடுவேன், அடிமைப்படுத்துவேன் என்று சொல்லி வந்து நிற்கிறான். எழுத்தின் பிரகாரமாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட காரியம் கடன் வாங்கும்போது உண்டாதுன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே
கடன் வாங்கும்போது இப்படிப்பட்ட நிலவரம் உண்டாகும்னா ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் அதுதான். ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் நீ என்னவா போயிருக்கூடாது, கடன்காரனா போயிருக்கூடாது. அப்ப கடன்காரனா நீ ஆவிக்குரிய ஜீவியத்துல மாறுறேன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீ பாவத்துக்கு இடம் கொடுத்துருக்க. பாவத்துக்கு இடம் கொடுத்ததுனால இப்ப பாவம் உன் வாழ்க்கையில எப்படி இருக்கு, கடன்காரனா இருக்கு. அதை நாம் எந்த வசனத்தின் அடிப்படையிலே தியானித்தோம் என்றால், கடந்த வாரத்திலே ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அந்த வசனத்தை தியானித்தோம். உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அந்த வசனம் என்ன சொல்கிறது? ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக என்று படிக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில பாவம் ஆளுகை செய்யும்படியாக நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. பாவம் நம் சரீரத்திலே ஆளுகை செய்யும்படியாக நாம் இடம் கொடுப்போம்னா, அன்னைக்கு தாவீதுனுடைய வாழ்க்கையில எப்படி வழிபோக்கன் பிரவேசித்து வறுமையை, தரித்திரத்தை, பாவத்தை பிரவேசிக்க செய்தானோ, அதே போல உங்க வாழ்க்கையிலையும் நீங்க பாவத்துக்கு அடிமைப்பட்டு, பாவம் என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, நீ எனக்கு அடிமைப்பட்டவன். பாவம் என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, நீ என்னிடத்துல கடன் வாங்கி இருக்கிறாய் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆகவேதான் பரிசுத்த பவுல் ரோமருக்கு சொல்றார், பாவம் உங்கள் சரீரத்தை ஆளாதிருப்பதாக. அப்படி ஒரு நல்ல ஜீவியம் செய்யணும். அதுதான் ஆவிக்குரிய அனலுள்ள ஜீவியம். அதுதான் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக ஜீவிக்கிற ஜீவியம். தெய்வ பிள்ளையே, அப்போ முற்காலங்களிலே உங்க ஜீவியம் எப்படி இருந்ததுன்னு எண்ணி பாருங்க. முற்காலங்களிலே உங்க வாழ்க்கை எப்படிங்க இருந்தது கொஞ்சம் யோசித்து பாருங்க. பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். முற்காலங்களிலே பாவம் தான் உங்கள் சரீரத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. சரி, கர்த்தர் உங்க பரிதாபகரமான வாழ்க்கையை பார்த்து என்ன செய்தார்? மகனே, உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகளே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை அளிப்பேனிதோ வாராயோ, மோட்ச வாழ்வை அளிப்பேனிதோ வாராயோ. ஒரு அழைப்பை கொடுத்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். ஒரு பொதுவான அழைப்பு உண்டானது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. பாவம் செய்கிறவன் தேவனால் உண்டானவன் அல்ல. பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற சுவிசேஷம் எடுத்துரைக்கப்பட்டது. ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்தவர்கள், கிறிஸ்துவின் அடிச்சூடுகளை பின்பற்றினவர்கள், கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தாலே கழுவப்பட்டார்கள். கிறிஸ்து அவர்களுடைய கடன்களை எல்லாம் அடைத்தார். கிறிஸ்து ஒரு விலையேற பெற்ற கிரயத்தை செலுத்தினார். இன்னைக்கு யோசித்து பாருங்க, நீங்க ஒரு பரிசுத்தவானா இருக்கிறீங்கன்னா அதுக்கு வேறு ஒன்றும் அல்ல, கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின விலையேற பெற்ற இரத்தம் தான். உனக்காக இயேசு கிறிஸ்து கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். அவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தி கிரயத்தை செலுத்தாதிருந்திருப்பாரே ஆனால் இன்றைக்கும் பாவம் சொல்லி இருக்கும், நீ எனக்கு கடன்காரன் தான் அப்படின்னு சொல்லி உன்னை அடிமைப்படுத்திட்டே வைத்திருந்திருக்கோம். ஆனால் அப்படிப்பட்ட நிர்பாக்கியமான சூழ்நிலையிலிருந்து கிறிஸ்து நம்மை அவருடைய விலையேறப்பட்ட கிரயத்தை செலுத்தி விடுதலையாக்கின தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஆம் தெய்வ பிள்ளையே, பாவம் கடன்காரனை போல பிரவேசிக்கிறது, ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி விடுகிறது. அவன் பெற்றுக்கொள்ள வேண்டிய 2 ஆசீர்வாதமாகிய தேவனுடைய ராஜ்யத்தையும் மகிமையையும் பெற்றுக்கொள்ளாதபடி அவனை தரித்திரனாக மாற்றி விடுகிறது. இன்றைக்கு எண்ணிப்பார், உன் ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கிறது? அனல் உள்ளதாய் இருக்கிறதா? உன் விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஐஸ்வர்யம் உள்ளதாய் இருக்கிறதா? அல்லது லவோதேக்கியா சபையை போல காணப்படுகிறாயா? லவோதேக்கியா சபையை போல காணப்படுவாயானால் தேவனுடைய ராஜ்யத்தையும் இழந்து போவாய், தேவனுடைய மகிமையையும் இழந்து போவாய். விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானாக
ஆவிக்குரிய அனலுள்ள ஜீவியம் செய்வாயானால் ஒரு தலபலபரதபதலபே தேவனுடைய ராஜ்யத்தையும் பெற்றுக்கொள்வாய். அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அவருடைய மகிமையையும் அடைவாய். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக இந்த கடன்காரன் என்று சொல்லப்படுகிறது யாரை காட்டுகிறது என்றால், எதை காட்டுகிறது என்றால், ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆகியால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல என்று படிக்கிறோம். ரோமருக்கு பரிசுத்த பவுல் சொல்றாரு, நாம் இனி மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல என்று சொல்கிறார். இனி நீங்க மாம்ச இச்சைகளுக்கோ விருப்பங்களுக்கோ கடன் பட்டவர்கள் அல்ல என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, நாம் மாம்ச இச்சைகளுக்கோ விருப்பங்களுக்கோ இணங்கினால் நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே மரித்து போய்விடுவோம் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் நாம் பரிசுத்த ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் நாம் ஜீவிப்போம், நாம் பிழைப்போம். பிரைஸ் தி லார்ட். அதற்காக தான் எல்லாவற்றையும் முழுமையாக ஒப்புவித்து நாம் தண்ணீர் ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறோம். இனி நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. இப்போ ஒரு பாவம் வருது. முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்ட ஒரு சகோதரிக்கு நேராக ஒரு பாவம் மெதுவாக வருது. எப்படி வருது? வழிபோக்கனை போல வருது. தாவீதினிடத்தில் எப்படி சென்றதோ அதே போல வருது. ஆயுதம் அணிந்தவனை போல வருது. ஓ, இந்த சகோதரி முழுக்கு ஞானஸ்நானம் பெற்றுட்டாளா? இந்த சகோதரன் முழுக்கு ஞானஸ்நானம் பெற்றுட்டானா? பழைய பாவம் சரீரத்தை அடக்கம் பண்ணிட்டானா? இனி இவர்களுடைய வாழ்க்கையில பாவம் பிரவேசிக்க முடியாதா? அப்படி ஒரு நல்ல உடன்படிக்கையோட இருக்காங்களான்னு சொல்லி பாவம் என்ன செய்யும்? மெதுவா வரும். நீ முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்த எண்ணத்தை மறந்து, நீ ஆவிக்குரிய ஜீவியத்துல விசுவாசத்துல ஐஸ்வர்யவான் என்பதை மறந்து, நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவள் என்பதை மறந்து, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் நான் அசதியா இருப்பேன், இன்னும் நான் கொஞ்சம் கையை முடக்கிக்கிறேன்னு சொல்லி அசதிக்கு இடம் கொடுப்பேன்னா நீ அழிம்பனுக்கு சகோதரனை போல காணப்படுவாயானால் அந்த வழிபோக்கன் என்ன செய்யும்? உன் ஜீவியத்துக்குள்ள பிரவேசித்து இச்சைகளை தூண்டி பாவத்தை கர்ப்பந்தரிக்க பண்ணி முடிவாக பாவத்தின் சம்பளம் மரணம். பின்புதான் நீ பாப்ப. உலக பிரகாரமா ஒருவேளை ஐஸ்வர்யம் ஆஸ்தி எல்லாம் இருக்கும். ஆவிக்குரிய ஜீவியத்துல தேவன் உன்னை பார்த்து பரிதவிப்பார். காரணம், உன் ஜீவியத்துல தேவனுடைய ராஜ்யமும் இருக்காது, நீதியும் இருக்காது. உன் ஜீவியத்துல தேவனுக்காக பாடுபட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய மகிமையும் இருக்காது. ஆனா வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த பூலோகத்துல நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களில் தொய்வு உண்டாகுதுன்னு நீ கவலைப்படவே வேண்டாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு, மீதி உள்ள காரியங்கள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். எப்பொழுதும் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவனாக இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, கடன்காரன் என்பது எதை காட்டுகிறது? கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3, 9 வசனங்களை வாசிக்கும் போது, நாம் உலகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை வாசிக்கும் போது, அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி என்று கேட்கிறார். ஒரு முற்காலங்களில் நீங்களாம் எங்க இருந்தீங்களாம்? உலகத்தின் வழிபாடுகளுக்குள்ள இருந்தீங்க. உலகம் எதை உங்கள்கிட்ட விரும்புச்சோ அதற்கு ஏற்றபடி செய்கிறவர்களாக அதற்கு அடிமைப்பட்டு இருந்தீங்க. ஆனா கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? முற்காலங்களில் நீங்க சிறு பிள்ளைகளை போல இருந்ததுனால அந்த மாதிரி அடிமைத்தனத்துக்குள்ள காணப்பட்டீங்கன்னு அறிந்து உங்களை என்ன செஞ்சிருக்காரு? அந்த உலகத்தின் அடிமைத்தனத்துல இருந்து உங்களை மீட்டு ரட்சித்து இருக்கிறார். இனி நீ உலகத்திற்கு கடன் பட்டவன் அல்ல, இனி நீ உலகத்துக்கு அடிமைப்பட்டவன் அல்ல என்று சொல்லி தேவன் உங்களை என்ன செஞ்சிருக்காரு? மீட்டு ரட்சித்து இருக்கிறாரு. ஆனா நீ இப்ப திரும்பியும் உனக்கு லேசா ஒரு விருப்பம் வருது. என்ன விருப்பம் வருது? வழிபோக்கன் எப்படி
தாவீதனுடைய ஜீவியத்துல பாவத்தை பிரவேசிக்க செய்யும்படியாக ஆயுதம் தரித்தவனை போல சென்றானோ, உன் வாழ்க்கையில இப்ப லேசா ஒரு விருப்பம் வருது. என்ன விருப்பம்? சிறு பிள்ளையாய் இருந்தப்ப எப்படி உலக வழிபாடுகளுக்கு நீ இடம் கொடுத்து ஜீவித்தியோ அப்படியே ஜீவிக்கலான்னு இப்ப லேசா என்ன வருது? ஒரு விருப்பம் வருது. நீ இப்போ ஒரு தேறின புருஷனாய் இருக்கிறாய் என்பதை மறக்க செய்யும்படியாக, விசுவாசத்திலே நீ ஐஸ்வர்யவானாய் இருக்கிறாய் என்பதை மறக்க செய்யும்படியாக, நீ ஆவிக்குரிய அனலுள்ள ஜீவியம் செய்யும் போது உன்னைய அசதிக்குள்ளாக்கி மீண்டும் கொஞ்சம் உலகத்தின் வழிபாடுகளுக்குள்ள போய் பாஸ்டர் ஜீவித்தா நலமாய் இருக்குமான்னு கேட்கக்கூடிய துணிவுக்குள்ள நீ வந்திருக்க. அப்படி ஏன் விரும்புனேன்னு கேட்குறாரு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட துணிச்சல் வேண்டான்றாரு, அப்படிப்பட்ட விருப்பம் வேண்டாம் அப்படின்றாரு. உன்னை தேவன் பாவத்திலிருந்தும் மாம்சத்திலிருந்தும் உலகத்திலிருந்தும் என்ன செஞ்சிருக்காரு? மீட்டு ரட்சித்து இருக்கிறார். இனி நீ அப்படிப்பட்ட காரியங்களுக்கு கடனாளி அல்ல. பிரைஸ் தி லார்ட். நான்காவதாக நாம் 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே படிக்கிறோம். பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு என்ன செய்யணும்? உபதேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்ப தாவீதனுடைய ஜீவியத்தை எடுத்து பாருங்க. தாவீது விசுவாசத்துல ஐஸ்வர்யவானா இருக்கிறானா? அவன் எதற்கு இடம் கொடுத்தான்? பிசாசினுடைய இச்சைக்கு இடம் கொடுத்து அந்த இச்சைகளாலே பிடிபட்டு இப்பதான் என்ன செய்யறான்? நாத்தான் தீர்க்கதரிசி வந்த பிறகுதான் அவனுக்கு மயக்கம் என்ன செய்யுது? தெளிகிறது. மயக்கம் தெளிந்து இப்பதான் அவன் தெரிஞ்சுக்கிட்டான், ஒரு பெரிய கண்ணிக்கு என்ன செஞ்சிட்டோம்? இடம் கொடுத்துட்டோன்னு தெரியுது. இப்ப நாத்தான் தீர்க்கதரிசிக்க உபதேசம் வருது. நாத்தான் தீர்க்கதரிசிக்க உபதேசம் வருது. வந்தப்ப பாவம் செய்த தாவீதுனாலேயே அதை என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதனால தான் கேட்குறான், இப்படி செஞ்சவன் யாருன்னு கேட்குறான். உடனே நாத்தான் விளங்க பண்ணுகிறான், நீதான் அவன். உங்களுக்கு தெரியும், அதுக்கு பிறகு தாவீது எப்படியெல்லாம் மனஸ்தாபப்பட்டு கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறீர், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர், என் தேவனே தாமதியாதேன். எவ்வளவோ தன்னை தாழ்த்தி அழுது தேவனுடைய கிருபையை பெற்றுதான் மீண்டும் கர்த்தருடைய சமூகத்தை அவனால் உணர முடிந்தது. ஆகவே தெய்வ பிள்ளை, இப்படிப்பட்ட அநேக கண்ணிகளை உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே சாத்தான் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வைத்திருக்கிறான். கடன்காரன் கவனஈனமாக ஜீவியம் செய்கிறவர்களை தான் பிடிக்கிறான். கண்ணிகளை அங்கும் இங்குமாக வைக்கிறான். தெய்வ பிள்ளையே, கவனமில்லாமல் இருந்தால் பிசாசனுடைய அந்த கண்ணியிலே விழுவீர்கள். இப்ப யோசித்து பாருங்க, ஆவிக்குரிய ஜீவியத்துல ரொம்ப ஜாக்கிரதையா கவனம் உள்ளவர்களா, அனலுள்ள ஜீவியம் செய்கிறீர்களா, இல்ல கவலையற்ற உங்க ஜீவியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களா? கவனம் இல்லாம உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை செய்வீங்கன்னா வழிப்போக்கன் வரும்போது உலக வழிபாடுகளுக்கு இடம் கொடுப்பீங்க. வழிப்போக்கன் வரும்போது பிசாசுடைய கண்ணிகளுக்கு இடம் கொடுப்பீங்க. வழிப்போக்கன் வரும்போது பாவத்திற்கு இடம் கொடுப்பீங்க. வழிப்போக்கன் வரும்போது மாம்சத்தின்படி பிழைக்கிறவர்கள் என்பதை விளங்க செய்வீர்கள். பின்பு லவோதேக்கியா சபையாருக்கு கர்த்தர் உரைத்த தூதுதான் உங்களுக்கும் வரும். அதனால இன்னைக்கே உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய உன்னதமான ஜீவியம் செய்யும்படியாக, அவருடைய ராஜ்யத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாக காணப்படும்படியாக நல்ல ஒரு தீர்மானத்தை செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது அடுத்த பகுதிக்கு வருவோம். இந்த ஸ்திரீனிடத்துல கடன்காரன் வருகிறான். அவளுடைய வீட்டுக்கு வாசல்ல வந்து நின்றாயிற்று. இந்த ஸ்திரீக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. உடனே யாரிடத்துல ஓடி வருகிறாள்? எலிசா தீர்க்கதரிசினிடத்துல ஓடி வருகிறாள். எலிசா தீர்க்கதரிசி யாருக்கு நிழலாக காணப்படுகிறான் என்றால், தேவனுடைய ஊழியக்காரனுக்கு நிழலாக காணப்படுகிறான். உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும்போது, உங்க வாழ்க்கையில சில வறுமைகள் வரும்போது, உங்க வாழ்க்கையில சில தரித்திரம் வரும்போது யாரிடத்துல ஓடி போகக்கூடாது? மாம்சத்தின்படி பிழைக்கிறவர்களிடத்துல ஓடி போகக்கூடாது. பிசாசின் கிரியைகள் உள்ளவர்களிடத்துல போய் உதவி கேட்கக்கூடாது. யாரிடத்துல போய் கடன் கேட்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். உலக பிரகாரமான வழிபாடுகளோடு காணப்படுகிறவர்கள்ட்ட போய் நீங்க என்ன கேட்கக்கூடாது? உதவி கேட்கக்கூடாது. கேட்டா அவர்களுக்கு என்ன செஞ்சிருவீங்க? அடிமையாயிருவீங்க.
ஆவிக்குரிய ஜீவியத்தை இழந்து போயிடுவீங்க. இன்னைக்கு அப்படி அடிமைப்பட்டவங்க தான் இன்னைக்கு தேவ சபையில் இல்லைன்னு சொல்ல வரேன். தேவ சமூகத்தில் இல்லை அப்படிப்பட்டவங்க. ஆனால் தேவ சமூகத்தில் உள்ளவர்களுக்கும் தேவனை எச்சரிப்பை கொடுக்குறாரு. நாளைக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வராதுன்னு சொல்ல முடியாது, வரும்போது எச்சரிக்கையாயிரு. ஆவிக்குரிய ஜீவியத்தை பாதுகாத்துக்கொள். கடன்காரனா போயிடாத, 2 பிள்ளைகளையும் இழந்துராத, ராஜ்யத்தையும் மகிமையும் என்ன செஞ்சிடாத, இழந்து போயிடாத என்று சொல்லுகிறார். சரி, இப்போ எலிசா தீர்க்கதரிசி தேவனுடைய ஊழியக்காரனுக்கு ஒரு நிழலாக இருக்கிறான். சரி, தேவனுடைய ஊழியக்காரனிடத்துல உதவி கேட்டு இந்த ஸ்திரீ வரும்போது தேவனுடைய ஊழியக்காரனிடத்துல என்ன இருக்கு? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கா? இல்லை. என்ன இருக்கு? அவன் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறபடியினால் அவனிடத்துல தேவனுடைய ஆலோசனைகள் உண்டு. இன்னைக்கு உங்களுக்கு தேவைப்படுகிறது தேவனுடைய ஆலோசனைகள் தான். உங்களுடைய வாழ்க்கையின் நிலவரத்திலே எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கலாம், எத்தனையோ போராட்டங்கள் இருக்கலாம், எத்தனையோ துக்கங்கள் பாடுகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எலிசா தீர்க்கதரிசனிடத்துல வருவீங்கன்னா, நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரனிடத்துல வருவீங்கன்னா உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் நிவாரணம் உண்டு, உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. காரணம், தேவனுடைய ஊழியக்காரனிடத்திலே தேவனுடைய ஆலோசனைகள் காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த தேவ ஆலோசனைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படியும் போது, அந்த தேவனுடைய ஆலோசனைகளுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கும் போது, அந்த தேவனுடைய ஆலோசனைகளை முழுமையாக கை கொள்ளும் போது உன் பாத்திரம் நிரம்பி வழியும். நீ பாடுவாய், என்னுள்ளம் தேவன் வால் பொங்கி வழியுதே, ஏசன்னை ரட்சித்தான் நான் பாடி பாடுவே, வெறும் அறியார் என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே, என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஏசன்னை ரட்சித்தான் ஆடி பாடுவே, எவரும் அறியார் என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிக்கும்போது அங்கே நாம் இப்படியாக படிக்கிறோம், தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினால் என்று அங்கே எழுதுகிறார். அப்போ தேவனுடைய ஊழியக்காரன் என்ன செய்கிறான்னா, தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் என்ன செய்யல, ஒன்றையும் என்ன செய்கிறதில்ல, மறைத்து வைக்கிறதில்ல, எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்கிறான், அறிவிக்கிறான். நல்ல ஊழியக்காரன் என்ன செய்வான்னா, உங்கள் பிரச்சனைகளில் உங்களுக்கு பரிகாரத்தை உண்டாக்கும்படியாக, உங்களுக்கு தீர்வை உண்டாக்கும்படியாக அவன் ஒன்றையும் என்ன செய்கிறதில்ல, மறைச்சு வைக்கிறதில்ல. தேவனுடைய ஆலோசனைகள் அனைத்தையும் என்ன செய்கிறான், தேவ ஜனங்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வாதத்தின் பாதையிலே வழிநடத்தக்கூடியவனாய் இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். சரி, அவள் எலிசாவினிடத்தில் வந்தாள். வந்தபோது எலிசா தீர்க்கதரிசி என்னத்தை அறிய விரும்பினான், அவளிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிய விரும்பினான். இதுதாங்க உங்க வாழ்க்கையிலே நடக்கும். உங்களிடத்துல ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் வரும்போது உங்களை ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படியாக, உங்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படியாக உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள விரும்புவான். அந்நாள் வரைக்கும் அதை பெரிய மெய்ப்பொருளா எண்ணாம ஜீவிக்கிற அவங்க ஜீவியத்தில் இப்படி ஒரு மெய்ப்பொருளை கர்த்தர் உன் கையில் கொடுத்து வச்சிருக்கிறாருன்றத தேவனுடைய ஆலோசனையாக தேவன் வெளிப்படுத்துவார். அப்புறம்தான் சொல்லுவான் எலிசா தீர்க்கதரிசி, உன் கையிலேயே கர்த்தர் இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை கொடுத்து வச்சும் கூட நீ அதனால் ஆசீர்வதிக்கப்பட இயலாதபடி நீ கிரயத்தை செலுத்த மனதில்லாதிருந்தாய் என்பதை விளங்க செய்வார். நிறைய பேர் என்ன தெரியுமா செய்வாங்க, அவங்களிடத்துல கொஞ்சம் அபிஷேகம் இருக்கும், கிருபை வரங்கள் இருக்கும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் விசுவாசத்தின் அனுபவங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் அவங்க அதை ஒரு பெரிய மெய்ப்பொருளாக எண்ணாமல் என்ன செய்வாங்கன்னா, அதற்கேற்ற ஜீவியம் செய்யும்படியாக
தங்களுடைய ஜீவியத்தில் என்னென்ன பகுதிகளிலெல்லாம் தியாகம் செய்ய வேண்டுமோ, கிரயத்தை செலுத்த வேண்டுமோ, அந்த கிரயத்தை செலுத்தாமல் மாம்சத்திற்கும் இச்சைகளுக்கும் உலக வழிபாடுகளுக்கும் இடம் கொடுத்து வெதுவெதுப்பா போறதுனால தான் அவங்க ஜீவியத்தில் அடிமைத்தனம், அவங்க ஜீவியத்தில் கடன் பிரச்சனை, அவங்க ஜீவியத்தில் நிர்பாக்கியமான சூழ்நிலை. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு இடைபடுகிறார். நீ கிரயத்தை செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறாயா? ஒரு தலபல வரதபதல கர்த்தருக்காக கிரயத்தை செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறாயா? ஆமா, கிரயத்தை செலுத்த ஆயத்தமா இருந்தேன்னா உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டு. இப்ப இவ செலுத்த வேண்டிய கிரயம் என்ன? இவ செலுத்த வேண்டிய கிரயம் என்ன? இருக்கிற ஒரு குடம் எண்ணெயும் எடுத்து என்ன செய்யணும்? வார்க்கணும், கொடுக்கணும். எல்லா பாத்திரங்களையும் வார்க்கணும், கிரயம் செலுத்தணும். கிரயம் செலுத்தும் போது அதற்கேற்ற பலன் உண்டாகும். கிறிஸ்து நமக்காக கிரயத்தை செலுத்தினார், அதற்கேற்ற பலனை பெற்றுக்கொண்டார். அந்த பலன் தான் இன்றைக்கு தேவ சபையாக பிரகாசிக்குது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீ கிரயத்தை செலுத்த ஆயத்தமா இருக்கிறாயா? அப்ப அந்த ஸ்திரீ கிரயத்தை செலுத்த மனதில்லாதிருந்தாள். இப்ப இந்த எலிசா தீர்க்கதரிசி அவளிடத்துல என்ன இருக்குன்னு அறிந்து கொள்ள விரும்புகிறார். அவளிடத்துல என்ன இருக்கு? ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. குடம் என்று சொல்வது எதை காட்டுகிறது? நம்முடைய ஜீவியத்தை தான் காட்டுகிறது. குடம் என்று சொல்லப்படுகிறது ஆவி, ஆத்ம, சரீரத்தை தான் காட்டுகிறது. தெய்வ பிள்ளையை எண்ணெய் என்று சொல்லப்படுகிறது எதை காட்டுகிறது? அது தேவனுடைய அபிஷேகத்தையும் கிருபையையும் காட்டுகிறது. அதனால்தான் 23ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்புறம் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அப்ப இந்த எண்ணெய் என்று சொல்லுகிறது அபிஷேகத்தை காட்டுகிறது. இந்த எண்ணெய் என்று சொல்கிறது தேவனுடைய கிருபையையும் காட்டுகிறது. அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நீங்கள் படிப்பீர்களானால் அங்க நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், வசனம் தேவனுடைய கிருபையுள்ள வசனமாய் இருக்கிறது என்று படிக்கிறோம். வாசியுங்கள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசியுங்க. தேவனுடைய வார்த்தை கிருபையுள்ள வார்த்தைகளாக காணப்படுகிறது. இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். பாருங்க, அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப எண்ணெய் என்று சொல்லுகிறது தேவனுடைய கிருபையா இருக்கு. தேவனுடைய கிருபை எப்படி உங்க வாழ்க்கையில வருதுன்னா அவருடைய வசனத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் பிரவேசிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க எவ்வளவு தூரம் தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக தேவ கிருபை உங்களிலே காணப்படும். அப்ப இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவ கிருபை இல்லாததுக்கு காரணம் என்ன? தேவ சபையில வந்து கிருபையுள்ள வசனத்திற்கு என்ன செய்கிறது கிடையாது, இடம் கொடுக்கறது இல்லை. அதனாலதான் அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமும் கிடையாது. அதனால்தான் அவங்களுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்பதையும் அறியாம அலைந்து திரிந்து தாங்கள் போகிற பாதை என்ன என்பதை அறியாமல் நிர்பாக்கியமுள்ள நிலவரத்திலே காணப்படுகிறார்கள். ஆனால் இந்த நாளில் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தை கிருபையுள்ளதாக உன் ஜீவியத்திலே பிரவேசிக்கிறது என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த கிருபை தேவனுடைய ஆவியானவராலும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால்தான் பரிசுத்த பவுல் ஒரு இடத்துல சொல்வார், என்னிடத்தில் உண்டாயிருந்த தேவ கிருபை விருதாவாக இல்லை என்று சொல்லுவார். இப்ப நீங்க உங்க வாழ்க்கையில கிருபை இருக்குன்னு சொல்லிட்டு, அபிஷேகம் இருக்குன்னு சொல்லிட்டு, தேவனுடைய ஆலோசனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு, தேவனுடைய வார்த்தைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அதற்கு ஏற்ற விதத்திலே ஜீவிக்கவில்லை என்றால், அந்த கிருபையை பிரயோஜனப்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அது என்ன செஞ்சிரும்? வீணா போயிரும். அதை எடுத்து நீ பிரயோஜனப்படுத்தல. கிருபை இருக்கு, அபிஷேகம் இருக்கு, அதை எடுத்து நீ பிரயோஜனப்படுத்தாம வீணாக்கிக்கிட்டே இருந்தேன்னா வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார்
உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறார் வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. எலிசாவினிடத்துல வந்தாள். தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிற வேத வசனத்திற்கு நாங்க சரியான நபரிடத்தில் வந்தாள். சரியான எலிசா தீர்க்கதரிசனிடத்திலே வந்தாள். சரியான தேவனுடைய ஊழியக்காரனிடத்திலே வந்தாள். தெய்வ ஆலோசனைகள் கடந்து வந்தது. அந்த தெய்வ ஆலோசனை என்ன? தெய்வ பிள்ளையே, எலிசாவுடைய ஆலோசனை என்ன? நீ போய் உன் அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கும்படியாக சொன்னான். தெய்வ பிள்ளையே, தேவ கிருபை நம்முடைய ஜீவியத்திலே பெருகும்படியாக நாம் தேவ ஜனங்களோடு ஐக்கியம் வைத்திருக்க வேண்டும். அயல் வீட்டுக்காரர் என்று சொல்லப்படுகிறது. அயல் வீட்டுக்காரர் என்று சொல்லப்படுகிறது எதை காட்டுகிறது என்றால், தெய்வ பிள்ளையே, உங்களோடு பட்சமாக பேசுகிற தேவ பிள்ளைகளை காட்டுகிறது. உங்களோடு பட்சமாய் பேசுகிற, உங்களோடு தெய்வீக ஐக்கியம் வைத்திருக்கிற தேவ ஜனங்களை காட்டுகிறது. தெய்வ பிள்ளையே, தேவனுடைய சபையிலே அனலுள்ள ஜீவியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் அவசியமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சொல்றார், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறார். அப்போ உங்க அயல் வீட்டுக்காரர் என்று சொல்லும் போது கர்த்தருடைய பிள்ளைகளோடு உங்களுக்கு இருக்கிற ஐக்கியத்தை தான் காட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். இப்போ என்ன செய்யணும்? எண்ணெயை எடுத்து என்ன செய்யணும்? அந்த வெறும் பாத்திரங்கள்ல வார்க்க வேண்டும் தெய்வ பிள்ளையே. பிரைஸ் தி லார்ட். அப்ப இது எதை காட்டுகிறது என்றால், உங்களையே செலவிடும்படியாக அர்ப்பணிப்பை காட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். அவள் எவ்வளவு தூரம் அதிகமாக வார்த்தாளோ அவ்வளவு தூரம் அவளுடைய பாத்திரம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கு. உங்க ஜீவியத்தில் நீங்க எவ்வளவு தூரம் அன்பை வார்க்கிறீர்களோ உங்கள் பாத்திரத்திலே அன்பு நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். நீங்க எவ்வளவு தூரம் தேவ ஜனங்களுக்கு உங்க கிருபையை பகிர்ந்து அளிக்கிறீர்களோ உங்களுடைய கிருபா பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய ஜீவியத்தில் இருக்கக்கூடிய விசுவாசத்தை நீங்க தேவ ஜனங்களுக்கு பயிற்சி அளிக்கும் போது, பகிர்ந்து அளிக்கும் போது, உங்க ஜீவியத்துல நீங்க மகா பரிசுத்த விசுவாசத்துல வளர்ந்து செல்லக்கூடியவர்களாய் இருப்பீங்க. தெய்வ பிள்ளையே, அவள் சொல்லுகிறாள் தன்னுடைய பிள்ளைகளிடத்துல, என்ன இன்னும் ஒரு வெறும் பாத்திரத்தை கொண்டு வா. இருந்ததா? இல்லை. இனி பாத்திரமே இல்லை என்கிற ஒரு நிலவரம். இதுதான் திருப்தியான வாழ்க்கை. உங்களுக்கு தேவையான கிருபைய தேவன் அளவில்லாமல் பொழிந்தருளி கொண்டே இருப்பார். உங்களுக்கு தேவையான அபிஷேகத்தை தேவன் உங்கள் ஜீவியத்திலே பொழிந்தருளி கொண்டே இருப்பார். ஆனால் சரியான ஆலோசனை வேணும். சரியான ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். சரியான ஆலோசனை இருக்கும் என்றால், சரியான தீர்க்கதரிசியாய் இருப்பானே ஆனால் அவனிடத்திலே வருகிறவர்கள் ஒரு குறைவையும் பெற்றுக்கொள்வதில்லை. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது வெறும் பாத்திரம் ஒன்றும் இல்லை. அவளுக்கு கொடுக்கப்பட்ட நிறைவான தேவ கிருபையை அவள் பகிர்ந்தளித்தாள். அதனால தான் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள் என்று படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். இங்கே ஒரு சகோதரன் வந்திருக்கிறாரு. அவர் என்னை ரொம்ப அதிகமாக அன்பு கூர்ந்து நேசிக்கிறார். அவ்வளவுதான். அந்த அன்புக்கு தான் நான் என்ன செய்யணும்? கடன்படணும். வேற ஒன்றுக்கும் என்ன செய்யக்கூடாது? கடன்படக்கூடாது. இன்னைக்கு சிலர் சொல்கிறாங்கல்ல, பாஸ்டர் நீங்கள் ரொம்ப அன்புள்ளவராக இருக்கீங்கன்னு. ரகசியம் இதுதான். தேவ கிருபை என்ன செய்யுது? தேவனுடைய ஊழியக்காரனுடைய ஜீவியத்தின் மூலமாக அது அநேக பாத்திரங்களில் என்ன செய்யுது? வார்க்கப்படுது. அப்போ அந்த அன்பை உணர்றாங்க, அன்புக்கு கடனாளியாக ஆகிறாங்க. அல்லேலூயா. அதை தான் இந்த வசனம் சொல்லுது. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும்
கடன்படாதிருங்கள். தெய்வ பிள்ளையே, இப்போ என்ன செஞ்சுட்டா? இவளுடைய அன்பு, பரிசுத்தாவியாகிய தேவ அன்பு, இவளுடைய கிருபை அநேக பாத்திரங்களை என்ன செய்ய வச்சிருச்சு? நிரம்பி வழிய வச்சிருச்சு. இப்போ இவளுடைய பாத்திரத்திலையும் எண்ணெய் இருக்கு. இந்த எண்ணெய் எதற்கு பிரயோஜனப்படும் என்று எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறான் என்றால், அவளுடைய கடன்களை எல்லாம் அடைக்க பிரயோஜனப்படும். ஆம் தெய்வ பிள்ளையே, முதலாவது நம்ம யாரை நேசிக்கணும்? தேவனை நேசிக்க வேண்டும், தேவனுடைய ஜனங்களை நேசிக்க வேண்டும். பின்பு உங்கள் ஜீவியத்திற்கு தேவையான நன்மைகளும் உங்கள் பாத்திரத்தில் இருக்கும்படியாக கர்த்தர் செய்வார். உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக. உன் பாத்திரத்தில் எண்ணெய் இருக்கு. புத்தியுள்ள 5 கன்னிகைகள் இருந்தாங்க. அவங்க பாத்திரம் நிரம்பின அபிஷேகம் இல்லாதபடி காணப்பட்டதுனால தான் புத்தி இல்லாத 5 கன்னிகைகள் அவங்கள்ட்ட வந்தப்ப அவர்களால் என்ன செய்ய முடியல? வார்க்க முடியல. காரணம், அவங்க பாத்திரத்தில் நிறைவுள்ள அபிஷேகம் இல்லை, நிறைவுள்ள கிருபை இல்லை. அவங்க பாத்திரமே குறைவாக இருந்தது. அதனால தான் அவங்க புத்தி இல்லாத கன்னிகைகளை பார்த்து சொன்னாங்க, எங்கள் பாத்திரத்திலேயே கொஞ்சம்தான் எண்ணெய் இருக்குன்னு. ஆனால் கர்த்தர் உங்களை வெதுவெதுப்பான ஜீவியம் அல்ல, கர்த்தர் உங்களை அபிஷேகத்தின் நிறைவுள்ள ஜீவியம் செய்ய வைக்கும்போது, கர்த்தர் அனலுள்ள ஜீவியம் செய்ய வைக்கும்போது, கர்த்தர் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக ஜீவிக்க செய்யும் போது, அவருடைய அபிஷேகத்திற்கு இணங்கி நீங்கள் ஜீவிக்கும் போது உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். உங்களிடத்தில் வருகிற உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உங்கள் பாத்திரத்திலிருந்து கிருபை அது என்ன செய்யும் என்றால் ஊற்றப்படும், வார்க்கப்படும். வார்க்கப்பட்ட பிறகு நீ உன் பாத்திரத்தை பாரு, உன் வாழ்க்கையில் வந்த கடன் அதெல்லாம் நீங்கும்படியாக அது போதுமானதாக இருக்கும். உன் ஜீவியத்திலையும் நிறைவு, உன்னால் மற்றவர்களுடைய ஜீவியத்திலையும் ஒரு நிறைவு. பிரைஸ் தி லார்ட். எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறான், மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் என்று படிக்கிறோம். மீதியாக இருக்கக்கூடிய கிருபை தேவனுடைய சித்தம் செய்வதற்கு போதுமானதாக இருக்கிறது. கண்களை மூடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கிருபையை வீணாக்கிறாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அபிஷேகத்தை வீணாக்கிறாதீங்க. ஒரு தலபலபரத பதிலவே தேவ பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியத்தை பாதுகாத்து கொண்டு கிருபையை வார்த்து விடுகிறவர்களாக, அன்பை பகிர்ந்து கொள்கிறவர்களாக, கிருபா பாத்திரமாய் இருந்து அநேக வெறும் பாத்திரங்களை நிரப்புகிறவர்களாக, அநேகரை கிருபை பெற்றவர்களாக மாற்றுகிறவர்களாக ஒரு தலபலபரத பதிலவே உன் ஜீவியத்திலே உள்ள எல்லா வறுமையும் நீங்கும்படியாக, நீயும் தேவ சித்தம் நிறைவேற்றும்படியாக உன் பாத்திரத்திலே தேவன் கொடுக்கிற கிருபை போதுமானதாய் இருக்கிறது. ஒரு தலபலபரத பதில் டபக்கலபரத பதில வரத பதில். இந்த வேளையிலே முழுமையாக கர்த்தாவே உம்முடைய ஆலோசனைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுங்க. உன் குடத்தில் எண்ணெய் இருக்குது. ஒரு தலபலபரத பதில் டபக்கலபரத பதில வரத. உன் குடத்தில் எண்ணெய் இருக்குது. ஒரு தலபலபரத பதில் டபக்கலபரத பதில வர. அதை வீணாக்கிறாத. ஒரு தலபலபரத அதை எடுத்து பிரயோஜனப்படுத்து. ஒரு தலபலபரத பதில் டபக்கலபரத பதில வரத பதிலவே அநேக வெறும் பாத்திரங்களிலே அதை நீ வார்த்து கொண்டே இரு. ஒரு தலபலபரத பதில் டபக்கலபரத வேத வசனமாகிய கிருபையுள்ள வசனத்திற்கு உன்னை ஒப்புக்கொடு. ஒரு தலபலபரத பதில் டபக்கலபரத பதில வரத பதிலவே கர்த்தாவே விசேஷித்த அபிஷேகத்தை தாரும் என்று கேட்டு பெற்றுக்கொள். ஒரு தலபலபரத பதிலவே உன் பாத்திரம் நிரம்பி வழியும். ஒரு தலபலபரத பதில் டபக்கலபரத பதிலவே ஒரு தலபலபரத பதிலவே உன் ஜீவியத்திலே தேவன் கொடுத்த அபிஷேகமாகிய எண்ணெய், தேவ கிருபையாகிய எண்ணெய், வேத வசனமாகிய கிருபையுள்ள வார்த்தைகளை நீ பகிர்ந்து கொண்டே இருப்பாய். உன் ஜீவியத்திலே கடன் இருக்காது. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒரு தலபலபரத பதில் டபக்கலபரத பதிலவே ஒப்பு கொடுங்கள். கர்த்தாவே, இன்றைக்கு கேட்ட நல்ல ஆலோசனைகள் எங்கள் ஜீவியத்திலே, எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக காணப்பட ஏதுவாய் இருக்கட்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் உங்களோடு இருக்கிறவர்களையும் ஆசீர்வதிப்பார். ஒரு தலபலபரத பதில் டபக்கலபரத பதில். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள்
கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பார். இன்று நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே, கலங்கிடவே, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். தேவன் கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு. நேசர் வருகையில் தந்திடுவார், நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நின்று, கர்த்தாவே, இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தோடு, உலக பிரகாரமான ஆஸ்திகளோடு, ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் தரித்திரர்களாக, விசுவாச ஜீவியத்திலே தரித்திரர்களாக ஜீவிப்பது போல
என்னுடைய ஜீவியம் காணப்பட வேண்டாம் கர்த்தாவே. என்னுடைய ஜீவியம் உலக பிரகாரமாகவும் ஆசீர்வாதமாகவும் ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாக அனலுள்ள ஜீவியம் செய்ய கிருபை தாரும் என்று ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒருவேளை நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உன்னதத்தின் உயரத்தை நோக்கி பிரயாணப்படுகிற வேளையிலே என்னுடைய ஜீவியத்திலே உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் குறைந்தாலும் கர்த்தாவே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே விசுவாசத்திலே குறைபடாமல் ஐஸ்வர்யவானாக இருக்க செய்தருளும் என்று சொல்லி ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பு மகா கிருபையும் இரக்கமுள்ள நேசமுள்ள நல்ல தகப்பனே, அருமையான இந்த ஓய்வு நாளிலே வெளியேறப்பெற்ற ஆழமான சத்தியத்தை உடைய பிள்ளைகள் கேட்க கிருபை கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்தினுடைய உடைய பிள்ளைகள் தேவனுடைய ஊழியக்காரனுடைய நல்ல ஆலோசனைகளின்படி வேத வசனத்தின்படி கர்த்தாவே அபிஷேகத்தின் நிறைவுள்ளவர்களாக ஜீவனம் பண்ணி ஆவி ஆத்ம சரீரத்திலே ஜீவியத்திலே எந்த பகுதிகளிலேயும் தரித்திரம் உண்டாயிராத ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ தேவன் தாமே கிருபை நல்கிறளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக ஆசீர்வாதத்தின் நிறைவுள்ள ஜீவியம் செய்யும்படியாக உங்களை அனுகிரகித்து தேவ கிருபையினாலும் தெய்வீக அபிஷேகத்தினாலும் தேவனுடைய வசனத்தினாலும் நீங்கள் மேன்மையான ஜீவியம் செய்ய கிருபை நல்குவாராக. ஆமென்.